Good morning students. The next one is composition of cattle feed. கால்நடை தீவனத்தின் இயல்பு. இந்த கால்நடை உண்ணக்கூடிய அந்த உணவில் என்னென்ன பொருட்கள் அதில் கலந்துருக்காங்கன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The food requirement for cattle should support a healthy life of the animal and milk producing requirement. கால்நடைகளுக்கான தீவனங்கள் அவற்றின் ஆரோக்கிய வாழ்வுக்கும் அதிக பால் சுரத்தலுக்கும் துணை புரிவதாக இருக்க வேண்டும். The feedன உணவு for dairy cattle is broadly classified into two, roughages and concentrates. இந்த மாதிரி பால் உற்பத்தி செய்யும் கால்நடைகளுக்கு தேவைப்படும் தீவனங்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை தவிடு அல்லது சக்கை, மற்றொன்று செறிவூட்ட மிக்க உணவு. இந்த மாதிரி இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. கான்சன்ட்ரேட் மீன்ஸ் செறிவூட்டமிக்க அந்த உணவு. இந்த ரஃபேஜ் தவிடு அல்லது சக்கை இஸ் ஏ coarse and fibrous feeder. It consists of succulent feed bracketல cultivated grass, fodder and root crops and dry fodder bracketல hay, straw and chaff. இந்த ரஃபேஜ் தவிடு அல்லது சக்கை இந்த மாதிரி உணவுகள் கடின நார்ச்சத்து கொண்ட தீவனங்களாக உள்ளன. கோர்ஸ் அண்ட் ஃபைப்ரஸ் ஃபீடர். ஃபைப்ரஸ் மீன் நார்ச்சத்து உடையதாக காணப்படுகின்றது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் சக்குலண்ட் ஃபீட். இந்த மாதிரியான தீவனங்கள் சதைப்பட்டு உள்ளதாகவும் பிராக்கெட்டில் பயிரிடப்பட்ட புல் வகைகள், தீவனம் மற்றும் தாவர வேர்கள் பிராக்கெட்டில் கல்டிவேட்டட் கிராசஸ், ஃபோடர் அண்ட் ரூட் கிராப்ஸ் அண்ட் ட்ரை ஃபோடர் பிராக்கெட்டில் ஹே, ஸ்ட்ரா அண்ட் சாஃப். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய உலர் தீவனமாகவும் காணப்படுகின்றன. பிராக்கெட்டில் பார்த்தோம்னா வைக்கோல் இருக்குது, பயிரின் தட்டைகள் மற்றும் சாவிகள், விதையின் வெளியுறை அதுதான் சாவி, சாஃப், இந்த மாதிரியாகவும் இருக்கின்றன. இவை உலர்ந்த தன்மையுடன் காணப்படுகின்றன. இந்த நெக்ஸ்ட் ஒன் கான்சன்ட்ரேட்ஸ், செறிவூட்டமிக்க உணவு, ஆர் லோ இன் ஃபைபர் and contain high level of carbohydrates, proteins and other nutrients. செறிவூட்ட மிக்க உணவானது குறைவான நார்ச்சத்தையும், இதில் என்னது நார்ச்சத்து ரொம்பவும் குறைவாக இருக்குது, அதிகளவு கார்போஹைட்ரேட்ஸ், புரதங்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களையும் பெற்றுள்ளன. A variety of raw materials such as சோளம், கம்பு, ராகி, ரைஸ் bran, wheat bran, cotton sheet cake, mustard cake, linseed cake, groundnut cake, mango seed, neem cake and yellow cake can be used to make concentrate food. இந்த செறிவூட்டப்பட்ட அந்த உணவில் கார்போஹைட்ரேட், புரதங்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த உணவுகள் எதுலேருந்து தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா சோளம், கம்பு, ராகி, அரிசி தவிடு, கோதுமை தவிடு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு, ஆளி விதை புண்ணாக்கு, நிலக்கடலை புண்ணாக்கு, மாங்கொட்டை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு மற்றும் எள்ளு புண்ணாக்கு இவற்றிலிருந்து இந்த செறிவூட்டப்பட்ட உணவு உருவாக்கப்படுகின்றன. நம்ம பார்த்துருக்கோம் சோளம், ஜோவார்னு கொடுத்துருக்காங்க, முத்துத்திணை, சோளம், கம்பு ரெண்டுக்குமே முத்துத்திணைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ராகிக்கு விரல் திணைன்னு கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எள்ளுக்கு சிசிஎம் கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. The last point, they should also be feed on green fodder bracketல maize, lucerne, bersem, millet and elephant grasses. Green fodder means பசுந்தாள் உரங்களையும் உணவாக செறிவூட்டப்பட்ட உணவாக கொடுக்கின்றனர். பிராக்கெட்டில் பார்த்தோம்னா என்னது மைஸ், குதிரை மசால், மூவிலை, மஞ்சள் புரதப்புல்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிறுதானியங்கள் மற்றும் யானைப்புல், இவைகள் எல்லாமே என்னது செறிவூட்டப்பட்ட உணவாக கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கப்படுகின்றன. இங்கே ரெண்டு இருக்க என்னது ரஃபேஜ் அண்ட் கான்சன்ட்ரேட்ஸ். இந்த கான்சன்ட்ரேட்ஸ் பற்றி கொஞ்சம் நிறையா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் கான்சன்ட்ரேட், அதில் வாட் இஸ் கிரீன் ஃபோடர், ரெண்டையும் தனித்தனியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தனித்தனியாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.